கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். மற்றும் ஒரு உலகவேல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றங்கள் தொடர்ந்து புதிய திருப்பங்களை எடுத்து வருகின்றன. ஈரானின் பொருளாதார புனரமைப்பு ஒப்பந்தம், ஹோர்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு நடவடிக்கைகள், நேட்டோவின் நிலைப்பாடு மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் இராணுவ நகர்வுகள் என பல முக்கிய நிகழ்வுகள் உலக அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த அரசியல் சூழ்நிலையில் சர்வதேச அரசியல் சமநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்க்கலாம். ஈரானின் புனரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக குறைந்தபட்சம் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த நிதி திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பெரும் தொகையை யார் வழங்குவார்கள் என்பது குறித்து இதுவரை முழுமையான தகவல்கள் வெளியாகவில்லை. அமெரிக்கா நேரடியாக இந்த நிதியை வழங்காது என்றும், வளைகுடா நாடுகள் மற்றும் ஈரானின் முடக்கப்பட்டுள்ள நிதிகளில் இருந்து பணம் பெறப்படலாம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். 300 பில்லியன் டாலர் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்பதை புரிந்து கொள்ள சில ஒப்பீடுகளை இங்கே பார்க்கலாம். இந்த தொகை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் சுமார் 12 ஆண்டுகளுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு சமமாகும். மேலும் உலகின் 50வது பெரிய பொருளாதாரமாக கருதப்படும் பின்லாந்தின் ஆண்டு பொருளாதார அளவிற்கும் இது நெருக்கமானதாக உள்ளது. அதேபோல் சீனா கடந்த ஆண்டு தனது இராணுவத்திற்காக செலவிட்ட தொகைக்கு கிட்டத்தட்ட சமனான அளவாகவும் இந்த நிதி காணப்படுகிறது. மேலும் துருக்கி மற்றும் கனடா போன்ற நாடுகளின் ஆண்டு தேசிய பட்ஜெட்டுகளுக்கு மிக அருகிலான தொகையாகவும் இந்த 300 பில்லியன் டாலர் மதிப்பிடப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாகவும் சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தங்களது புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முதல் கட்ட கலந்துரையாடல்கள் சுவிட்சர்லாந்தின் ஃபர்கன்ஸ்டாக் மலைவாசஸ்தலத்தில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா, ஈரான், மத்தியஸ்த நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் கத்தார் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்க இருக்கின்றனர். எனினும் சந்திப்பு எத்தனை நாட்கள் நடைபெறும் அல்லது அதில் என்னென்ன விவாதங்கள் இடம்பெறும் என்பது குறித்து இதுவரை மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. முதலில் இந்த நிகழ்வு ஜெனீவாவில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் பின்னர் லூசன் ஏரியை ஒட்டியுள்ள ஃபர்கன்ஸ்டாக் மலைவாசஸ்தலத்திற்கு இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய சந்திப்பை முன்னிட்டு அப்பகுதியில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2000 பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஜூன் 18 முதல் ஜூன் 20 வரை ஃபர்கன்ஸ்டாக் மலைப்பகுதியின் வான்வெளியில் விமானங்கள் பறக்க தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை சுவிஸ் அரசு தெரிவித்திருக்கின்றது. இதொரு புறம் இருக்க, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலில் கடும் அதிருப்தி உருவாகி இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு முன்பே இது இஸ்ரேலின் நலன்களுக்கு பாதகமாக இருக்கலாம் என்று பலர் எச்சரித்திருக்கின்றனர். ஆனால் தற்போது வெளியாகும் தகவல்களை பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் எதிர்பார்த்ததை விட மேலும் மோசமானதாக இருப்பதாக இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்களும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்டதாக அந்நாட்டில் ஒரு கருத்து வலுப்பெற்று வருகிறது. இதன் காரணமாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது விமர்சனங்களும் அதிகரித்திருக்கின்றன. ஈரான் தொடர்பான இந்த முக்கியமான சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அவர் தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகளும் சில முன்னாள் அதிகாரிகளும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானதாக கருதப்படும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து இந்த ஒப்பந்தத்தில் போதுமான கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஈரான் தனது அணுசக்தி நடவடிக்கைகளை தொடரும் வாய்ப்பு இன்னும் இருப்பதாகவும், எதிர்காலத்தில் ஒப்பந்த விதிகளை மீறுவதற்கான இடைவெளிகள் இருக்கக்கூடும் என்றும் சில விமர்சகர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றனர். இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கும் சில நன்மைகளை வழங்கக்கூடும். ஆனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்களை இது முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை என்பதே தற்போது இஸ்ரேலில் எழுந்துள்ள முக்கிய கவலையாகவும் இருக்கின்றது. இதேவேளை மத்திய கிழக்கில் புதிய அரசியல் சூழ்நிலை உருவாகி வருவதாக ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தெஹ்ரானில் உள்ள பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முஸ்தபா கூறுகையில், அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் அமெரிக்கா ஈரான் இடையிலான புதிய ஒப்பந்தம் பாதிக்கப்படக்கூடும் என்றும் கூறியிருந்தார்.
குறிப்பாக லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பு அமெரிக்காவிற்கு இருப்பதாகவும் அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிலைமை மீண்டும் பதற்றமடையலாம் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். போர் நிறுத்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் அதற்கு ஈரான் பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க தயார் என அந்நாட்டு உயர்மட்ட அதிகாரிகள் ஏற்கனவே அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அமெரிக்கா எவ்வாறு கையாளுகிறது என்பதிலேயே ஒப்பந்தத்தின் எதிர்காலம் தங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். இந்த புதிய அரசியல் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது இஸ்ரேலுக்கு சவாலாக இருப்பதாகவும் அது அந்நாட்டு அரசியல் அமைப்பில் உள்ள கருத்து வேறுபாடுகளை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஈரான் தற்போது மத்திய கிழக்கில் முக்கிய செல்வாக்கு செலுத்தும் சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் பிராந்திய அரசியலில் தனது நிலையை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தை பாதிக்க அல்லது பலவீனப்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்க கூடும் என்றும், எனவே இந்த ஒப்பந்தத்தின் வெற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உறுதிமொழிகளை எவ்வளவு உறுதியாக நடைமுறைப்படுத்துகிறார் என்பதிலேயே பெரிதும் அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது இப்படி இருக்க, ஹோர்முஸ் ஜலசந்தியில் சாத்தியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஜெர்மனி தனது கடற்படை கப்பல்களை செங்கடலுக்கு அனுப்பியிருக்கிறது. ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அவரது கூற்றுப்படி கன்னிவெடி அகற்றும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் புல்டா என்ற கப்பலும் பொருட்கள் மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்கும் மோசல் என்ற கப்பலும் தற்போது சூயஸ் கால்வாய் வழியாக செங்கடலை நோக்கி பயணித்து வருகின்றன. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏதேனும் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமெனில் அதற்கு ஈரான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளின் அனுமதியும் தேவைப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த நடவடிக்கையின் எதிர்காலம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தையும் பொறுத்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஹோர்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான கடல் போக்குவரத்தை உறுதிப்படுத்த அமெரிக்காவிற்கு உதவ ஐரோப்பிய நாடுகள் முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் எந்தெந்த நாடுகள் பங்கேற்கின்றன என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், தேவையான உபகரணங்களை கொண்ட அனைத்து நாடுகளும் உதவ முன்வந்துள்ளன என்று கூறியிருக்கின்றார். இதேவேளை அமெரிக்க மற்றும் ஈரானிடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வரவேற்றுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த ஒப்பந்தம் ஈரானின் அணுசக்தி திறனை குறைக்கும் முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும், அதேவேளை கடல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் அவர் கூறியிருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இணைந்து உருவாக்கிய 14 அம்ச அமைதி திட்டம் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பல முக்கிய கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ அல்லது பெறவோ மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பது நேரடியாக நேட்டோவின் அதிகார வரம்பில் இல்லாவிட்டாலும் தேவையானால் எந்த ஒரு உதவிக்கும் நேட்டோ தயாராக இருக்கும் என்றும் மார்க் ரூட்டே தெரிவித்திருக்கின்றார். இதனால் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தம் ஒரு பக்கம் நம்பிக்கையை உருவாக்கினாலும் மறுபக்கம் இஸ்ரேல், நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாடுகள் காரணமாக மத்திய கிழக்கில் நிலை இன்னும் முழுமையாக நிலைத்தன்மை அடையவில்லை. எதிர்கால பேச்சுவார்த்தைகள் இந்த பிராந்தியத்தின் புதிய அரசியல் சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். இது இப்படி இருக்க மேலும் உலகதரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.